இதை விட ஒரு கொடுமை ஏதாவது நாம் கேட்டறியாத கொடுமை இது. காமராஜரை போய் ஸ்டாலினோடு ஒப்பிட்டு அவர்களுக்கு என்ன இவ்வளவு எரிச்சல் காமராஜரின் மீது என்று எனக்கு தெரியவில்லை. செல்வ பெருந்தகைக்கும் காமராஜரை தெரியாது, இளங்கோனுக்கும் தெரியாது. எனக்கு தெரியும் காமராஜர். நான் காமராஜரோடு 7 ஆண்டுகள் பழகியிருக்கிறேன். ஆகவே ரொம்ப சிறு வயது எனக்கு அப்பொழுது. ஆனாலும் எனக்கு அவரை நேரடியாக தெரியும். அவருக்கு என் மீது ரொம்ப ஒரு அன்பு உண்டு. அது இருக்கட்டும். காமராஜர் எவ்வளவு பெரிய தலைவர், அவரை போய் ஸ்டாலினுடைய ஆட்சி காமராஜருடைய ஆட்சி தான் என்று சொல்வதற்கு எவ்வளவு நெஞ்சூக்கம் வேண்டும். தொண்டர்களாகிய நீங்கள் கூட கொஞ்சம் யோசிப்பீர்கள். ஆனால் நான் உறுதியாக சொல்லுகிறேன், ஸ்டாலினுடைய ஆட்சி காமராஜருடைய ஆட்சி தான் என்று ரொம்ப வலியுறுத்தி பேசுகிறார் இளங்கோவன். அப்புறம் செல்வ பெருந்தகையும் சொல்லுகிறார், ஸ்டாலினுடைய ஆட்சி காமராஜர் ஆட்சி போலத்தான் நடக்கிறது. நான் பல சமயங்களில் சட்டமன்றத்தில் இந்த ஆட்சியை பலபட பாராட்டி பேசியிருக்கிறேன் என்று அவரும் ரொம்ப பேசியிருக்கிறார். ஆனால் முதலில் ஒன்று சொல்வோம். அதாவது எவ்வளவு காலத்திற்குத்தான் நாங்கள் இவர்களிடம் எங்களுக்கு இத்தனை இடம் வேண்டும் என்று பின்னாலேயே தெரிய முடியும்? 50 ஆண்டுகளுக்கு கேவலமாக காங்கிரஸ் இவர்கள் பின்னாலேயே அலைந்து ரொம்ப சீரழிந்து விட்டது. காங்கிரஸ் மற்ற மாநிலங்களிலெல்லாம் அவர்களிடம் இடம் கேட்கிறார்கள் தேர்தலில் நிற்பதற்கு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நாம் போய் இவர்களை தொங்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த பழைய நிலை எப்பொழுது வரும் என்று பேசியிருக்கார். சரி, அது நல்ல பேச்சு, அது நியாயமான பேச்சு. காமராஜரோடு ஏன் ஒப்பிட்டார்கள் என்பதுதான் இவர்கள் காரி துப்ப வேண்டிய பேச்சு. ஆனால் எப்படி நாம் என்றைக்கு தன் காலில் நிற்கப் போகின்றோம் என்பது சரியான கேள்வி. அப்புறம் இன்னொரு பக்கம் சொல்லுகிறார் முடிக்கின்ற போது, எங்களுக்கும் திமுகவுக்கும் நல்ல இணைப்பு இருக்கிறது, பிணைப்பு இருக்கிறது. ஆகவே இந்த கூட்டிலோ இந்த உறவிலோ எந்த விரிசலும் ஏற்படாது. இது என்ன, அதாவது டாஸ்மார்க்குக்கு போயிட்டு பேசுகிறாரா இல்லை தன்னிலையோடு தான் பேசுகிறாரா என்று எனக்கு புரியவில்லை. நான் சொல்லுகிறேன், நம்மிடம் பிறர் நிற்பதற்கு இடம் கேட்க வேண்டிய நிலை ஏற்படுத்த வேண்டும். பழைய காலம் போல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் முதல்ல திமுக உறவை அக்க வேண்டும். திமுகவோடு நல்ல இணைப்பு இருக்கிறது, எங்களுடைய கூட்டில் எந்த மாறுதலும் இல்லை, அதில் எந்த சேதாரமும் இல்லை என்று ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு நாங்கள் தன்காலிலேயே நிற்க விரும்புகின்றோம், மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வர விரும்புகின்றோம் என்று சொல்வாரே. ஆனால் அவரே யோசித்து பார்த்தால் இப்படி முன்னுக்கு பின் முரணாக நல்ல தெளிந்த சிந்தனையோடு தான் அவர் பேசியிருக்கிறாரா என்று கேட்கிறேன். நான் தேர்தலுக்கு முன்னாடி அந்த மாதிரி பேசியிருந்தார், தேர்தலுக்கு பிறகு எப்படி? தேர்தலுக்கு முன்னாலே இப்பொழுது பேசியிருக்கிறார். தேர்தலுக்கு முன்னால் என்ன பேசினார் என்று எனக்கு தெரியாது, இப்பொழுது பேசியிருக்கார். நான் கேட்கிறேன், ஒன்று இந்த கட்சி தனித்து நிற்க வேண்டுமென்றால் பிஜேபி அண்ணாமலை அதைத்தான் செய்தார். எவ்வளவு காலத்திற்கு அதிமுகவோடும் திமுகவோடும் அவன் பிணைந்தே நிற்பது? இந்த கட்சி தனித்து போட்டியிடுகின்ற நிலை ஏற்பட்டால்தான் இது வளர்ச்சியடைந்து ஒரு நாள் ஆட்சிக்கு வரும் என்பது அண்ணாமலைக்கு புரிந்தது. அவர் 4 பேரை மைய அரசினுடைய பணம் இருந்தது, அந்த செல்வாக்கு இருந்தது. மைய அரசாங்கத்துக்கு பல துறைகள் இருக்கின்றன, பல ஏவல் துறைகள், காவல்துறைகள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் பயன்படுத்தி இந்த நாட்டு பணக்காரர்களிடமும் பணம் திரட்டினார். அதிமுகவை போல பெருஞ்செலவு செய்து அவர் தன்னுடைய கட்சியை முதன்மை நிலைக்கு கொண்டு வருவதற்கு அவர் முயன்றார். அது சரியான சிந்தனை. இந்த சிந்தனை 50 ஆண்டு காலமாக 1970க்கு பிறகு 30, 20, 20, 55 ஆண்டு காலமாக இந்த கட்சியில் இருக்கிற எவனுக்காவது தோன்றியதா? சிதம்பரத்துக்கு தோன்றியதா? திருநாவுக்கரசுக்கு தோன்றியதா? தங்கவேலுவுக்கு தோன்றியதா? தங்கபாலுவுக்கு தோன்றியதா? இல்லை இந்த செல்வ பெருந்தகை, இந்த இளங்கோவன், இவர்கள் எல்லாருமே தலைவர்களாக பல்வேறு கட்டங்களில் இருந்தவர்கள் தான். நாம் 10 பேர் எம்பி ஆக வேண்டும், 20 பேர் எம்எல்ஏ ஆக வேண்டும். போதும், நாங்கள் 30 பேருக்காகத்தான் கட்சி. பிறகு நாங்கள் அங்கே போய் எம்எல்ஏ ஆகிக்கொள்கிறோம், மத்தியிலே ஆட்சி அமைகிற போது நாங்கள் மந்திரியாக ஆகிக்கொள்கிறோம் என்ற நிலையைத்தான் இந்த சிதம்பரம் எடுத்தார். இந்த சிதம்பரத்தால் தான் இந்த காங்கிரஸ் வளராமலே போனது. கடைசியிலே இந்த மந்திரி பதவியில் அமர்ந்தால் 100 நாள் திகார் சிறைச்சாலையிலும் போய் இருந்து வந்து விட்டார். கேவலமான ஒரு நிர்வாக அமைப்பு என்பது 50 ஆண்டு காலமாக காங்கிரஸுக்கு தான் இருந்தது. அது நல்ல கட்சி அது. ஆனால் தமிழ்நாட்டை அது கவனிக்கவில்லை. சும்மா ஏதோ 10 பேர் 20 பேர் வந்தால் போதும். இந்திரா காந்தி பெருஞ்செல்வாக்கில் இருந்த நேரத்தில் இந்திரா காந்தியினுடைய செல்வாக்கில் தான் 71 கருணாநிதி வெற்றி பெற்றார். 184 இடங்களை அவர் பெற்றதற்கு காரணம் இந்திரா காந்தியினுடைய பெரிய ஒரு மாறுதல். குவிட் பாவர்ட்டி என்று சொல்லி ஒரு முழக்கத்தை வைத்து, வறுமையே வெளியே போ என்று முழக்கத்தை வைத்து
இந்தியாவே புயலடித்தது போல் அவர் பின்னால் சென்றபோது கருணாநிதியும் பெரும் வெற்றி பெற்று விட்டார். இல்லாவிட்டால் கருணாநிதியினுடைய தலைமையே தமிழ்நாட்டில் இல்லாமல் போயிருக்கும். காமராஜர் உயிரோடு இருந்த காலம் அது. காமராஜர், ராஜாஜி 2 பேரும் உயிரோடு இருந்த காலத்தில் இந்திரா காந்தியினுடைய செல்வாக்கில் தான் கருணாநிதி வெற்றி பெற்று அந்த கட்சி ஊன்றி கொண்டு விட்டது. அதற்கு பிறகு இவர்கள் அப்பொழுது எப்படி 5 இடம் 10 இடம் கேட்டு பின்னால் வந்தார்களோ, ஏனென்றால் காங்கிரஸ் காமராஜரின் பின்னால் இருக்கிறது. ஆகவே இவர்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையிலும் 5 இடம் 10 இடம் காலை நக்கி வாங்கி விட்டு மந்திரியாவது என்பதை தவிர இவர்களுக்கு வேறு எந்த கொள்கையும் இல்லை. இப்பொழுது திடீரென்று நாம் என்றைக்கு பிற மாநிலங்களைப் போல இடங்களை பிறருக்கு வழங்குவது என்று சொன்னால் அதற்கான தலைமைகள் நீங்கள் இல்லை. நீங்கள் இதெல்லாம் செய்ய முடியாது. ஒரு முறை மூப்பனார் முயன்றார், நெருக்கி பிடித்தார். ராஜீவ்காந்தி பல தடவை தமிழ்நாட்டுக்கு வந்தார். மூப்பனாரும் ஐடியலிஸ்ட் இல்லை, ஆனாலும் கூட ரொம்ப ப்ராக்டிக்கல் மேன், வெரி இன்டெலிஜென்ட் மேன். ஆகவே அவர் காலத்தில் அது ஒரு முறை அது நடந்தது. அந்த முயற்சி 2வது தடவை அவர் விட்டு விட்டார். மீண்டும் போய் ஜெயலலிதாவோடு சேர்ந்து நாசமாகி அதற்கு பிறகு காங்கிரஸை திரும்பி பார்க்கவே இல்லை இன்றைக்கு வரையிலும். நான் என்ன கேட்கிறேன் என்றால், காமராஜர் ஸ்டாலினை போய் காமராஜரோடு ஒப்பிடுகிறீர்கள், இன்னும் கொஞ்சம் நாளான மகாத்மா காந்தி சவர்காரோடு ஒப்பிடுகிறீர்கள். இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இல்லையா என்று கேட்கிறேன் நான். என்ன நீங்கள் செய்தீர்கள் இதை காமராஜரோடு ஒப்பிடுவதற்கு? ஸ்டாலின் ஆட்சியில் என்ன செய்திருக்கிறார்?